சீசனை வந்துட்டு ஹோஸ்ட் பண்றதுக்கு நான் தயாரா இல்லை, என்ன எல்லாருமே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு எனக்கு சினிமாட்டிக்கலாக சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ்னு சொல்ல முடியாது, சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த காரணத்தினால தான் என்னால் வர முடியல, என்னால் ஹோஸ்ட் பண்ண முடியல. ஆனால் இவ்வளோ நாள் எனக்காக கொடுத்த ஆதரவு, எனக்காக கொடுத்த நீங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. அண்ட் விஜய் டிவி சார்பில் எல்லாருக்குமே நன்றி, அந்த காஸ்ட் க்ரூ அப்படின்னு ஒருத்தவங்க விடாமல் எல்லாருக்குமே நன்றியை சொல்லியிருக்காரு. என் கரெக்டான ஒரு வாரமும் வரும்போது உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக வருவேன். என் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன், பட் சீக்கிரமாகவே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. என் புது ஹோஸ்ட் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வச்சிருக்காங்க, ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நான் அப்படி இப்படின்னு அலசல் புலசலாம் நேற்று சாயங்காலம் 4 மணிலேருந்து பேசப்படுது. ஸோ அப்படி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஹிஸ்ட்ரி தான் என்ன, யாரெல்லாம் ஹோஸ்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோணல் இருக்கும். இன்கேஸ் நான் வந்து அந்த ட்விட்டரில் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன், ஐயோ கமல்ஹாசன் இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ணல அப்படின்னா யார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன ஒரு பேர் வந்துட்டு சூர்யா. ஏன்னா அவர் வந்து நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காரு, அந்த பணம்லாம் கொடுக்குறது, அந்த காயின்ஸ் கொடுக்குறது தான் இருக்கும், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, சாரி. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லாம் உச்சரிப்புல இருந்து ஆரம்பிச்சு சூப்பராக வந்து அவர் நியாயமாக பேசுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணு. ஸோ சூர்யா வந்து ஃபர்ஸ்ட் தோணுச்சு. அண்ட் ஆரம்பிச்ச சீசன்லேருந்து சீசனுக்கு மாறுறாங்கன்னு சொல்லி அப் டு டேட் ஒரு பேர் வந்துகிட்டே இருக்கும். கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், சிம்பு. ஸோ சூர்யா சிம்பு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க. மேபி அதுக்குள்ள பார்த்தா இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அவங்களாம் கிடையாதுங்க, வேற ஒருத்தவங்க அப்படின்றாங்க. யாருமா அப்படின்னு கேட்டா ஒரு லேடி ஹோஸ்ட் வந்து 2 பேரை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கஸ்தூரியாங்க. எனக்கெல்லாம் கஸ்தூரி மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது, ஏன்னா அவங்கெல்லாம் வேணாம். சிம்பு இல்லை சூர்யா ஓகே. 4வது யாருன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷாக் ஆடுவீங்க. ஸோ 4வது வந்துட்டு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், தெரியும்ல, சொல்வதெல்லாம் உண்மை அந்த இருக்காங்கல்ல, அவங்கள தான் கூட்டிட்டு வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்களாம். அவங்களெல்லாம் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சேனல்ல நடக்கிற ஒரு மேட்டரையும் பிச்சிருவாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கூட அதுக்கு அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும். அவங்க கிளீனா இருந்தா மட்டும்தான், அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க ஓகேன்னு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் விடுவாங்க அந்த பிரச்சனையை. பட் நம்ம கமல்ஹாசன் சார் அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை அப்படியே புரிஞ்சும் புரியாமையும் பேசுவார். அது கொஞ்சம் நம்மளுக்கே வந்து இன்னும் கொஞ்சம் நாளாக சொல்லியிருக்கலாம், சில விஷயங்கள் சில இடத்துல தோணிருக்கு. ஆனால் இந்த சீசனில் நச்சு 4 வார்த்தைன்ற மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேட்டுருணும்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் தெலுங்குல சீசன் வந்துட்டு எப்பவும் போல நாகார்ஜுனா தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் வருஷம் சிறப்பாக செம்மையாக பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த வருஷமும் அவர் தான். பட் அட்லாஸ்ட் நம்மளுக்கு யார் தான் வரப்போறான்னு பார்க்கலாமே. நான் சொன்ன 4 ஹோஸ்ட், சூர்யா, சிம்பு, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் கஸ்தூரி, இவங்க 4 பேர்ல யாரா ஹோஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, பார்க்கலாம் யாருக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு. என்னோட ஓட் சூர்யாக்குப்பா. பாய்.